கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 186ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த வசனத்திலே அவருடைய வழிகளை கைக்கொண்டு நடக்கும் பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தமது வேத வார்த்தைகள் மூலமாய் நமக்கு உபதேசித்து சொன்ன எல்லா காரியத்திலும் நாம் உண்மையும் உத்தமமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பரிசுத்த சந்ததியாய் இந்த பூமியிலே உலாவ முடியும் என்ற நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நிச்சயத்தோடு இப்பொழுது தேவனுக்கு முன்பாக விசுவாச அறிக்கை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆனாலும் என் தேவனே, எங்களால் அது முடிய மாட்டேங்குது தகப்பனே. சில காரியங்களிலே நாங்கள் ஜெயம் எடுக்க முடியாமல் தவிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு நீர் தாமே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் பலத்தை தந்து ஆண்டவரே நாங்கள் இதிலே காலூன்றி நிற்கவும் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவும் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். நிச்சயமாகவே ஜெபத்திலே உறுதியாய் நீங்கள் கேட்கிறவைகளை, விசுவாசத்தோடு கேட்கிறவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அதை முழு நிச்சயமாய் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, விசுவாச அறிக்கை செய்யுங்கள், அதன்படி நடக்க உங்களை பழக்கப்படுத்துங்கள். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். God bless you.